வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 2024 எழுதுனீங்க. எல்லாருமே ரிசல்ட்டுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை 16 ஆகிடுச்சு. இன்னும் கவர்மெண்ட் ஒரு அஃபிஷியலாக டேட்டு சொல்லலை. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஜூலை 26, 27, 29 அந்த டேட்டில் ஜூலை லாஸ்ட் வீக்கில் ரிசல்ட் வெளியாகுன்னு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? நம்ம ஜூலை 26, 27 இல்லைனா 29 இந்த டேட்டில் காலையில் இல்லை ஈவினிங் இல்லை மதியம் இந்த மூன்று வேலைகளில் ரிசல்ட் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க, காலேஜ் சேரணும், ஸ்கூல் சேரணும், ஸ்கூல்லாம் ரீஓப்பனிங் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு மீட்டம் எக்ஸாம் வந்துடுச்சு, இன்னும் எங்களுக்கு ரிசல்ட் டேட்டே கொடுக்கலன்னு. அது அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அதனால் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக, ஏன்னா இப்போ உங்களுக்கு பேப்பர் வேல்யூவேஷன் போயிட்டுருக்கு. சரிங்களா? அது பேப்பர் வேல்யூவேஷன் போயிட்டு இப்போ ப்ராசஸ் மார்க் அப்லோடிங் ப்ராசஸ் அதுக்கப்புறம் நடக்கும். இதெல்லாம் முடியணும். அதனால் முடிச்சிட்ட உடனே தான் உங்களுக்கு ரிசல்ட் வெளியிடுவாங்க. சரிங்களா? அதனால் கன்ஃபார்ம் இந்த ஜூலை லாஸ்ட் வீக் ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா 90% வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 90 95% கூட வாய்ப்புகள் இருக்குது. கன்ஃபார்ம் உங்களுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜூலை லாஸ்ட் வீக் வந்துடும். அது நம்ம டேட் சொல்லணும்னா 26, 27, 29 இந்த டேட்டுக்குள்ளே வந்துடும். யாருமே கவலைப்படாமல் பயப்படாமல் இருங்க. உங்களுக்கான நல்ல ரிசல்ட், நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் நல்லபடியாக வரும்னு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட் எல்லாமே கொடுக்குறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். நம்ம டெலகிராமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் டவுட் இருந்தால் கேட்கலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.